ஹே ஹாய் கைஸ். இதுக்கு முன்னே நம்ம கிளாஸில் வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா யூனியன் அண்ட் டெரிட்டரிஸோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே வரக்கூடிய அந்த டாப்பிக்கில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் நம்ம பாட்டன் தெளிவாக விளக்கமாக எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பார். தொடர்ந்து கிளாஸை கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஈஸியாக புரியும். யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டும் டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்லையும் நம்ம கிளாஸ் எடுக்கிறனால கொஞ்சம் கிளாஸ்லாம் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஷார்ட்டாக தான் முடிந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ் வந்து 30 மினிட்ஸில் போட்டோக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா 30 மினிட்ஸ் போனால் மேலே போனால் யாரும் கவனிக்க மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு கீழே போட்டு உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் கவர் பண்ணுறோம். ஓகே கைஸ், தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிளாஸ் வந்து நம்ம பார்ட்னர் எடுப்பாப்பில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே கைஸ். Union and its territories. Question. First, which of the following statements regarding territory of India is are considered? என்ன அப்படின்னா, இந்திய நிலப்பகுதியை பொறுத்தவரை பின்வரும் எந்த உரை சரியானது, அதாவது எதெல்லாம் இந்திய பகுதியில் அடங்கும். இதை வந்து சொல்றது வந்து எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 1. இந்த ஆர்டிக்கிள் 1 வந்து கன்சிஸ்ட் பண்ணும் இது எல்லாத்தையுமே. ஆர்டிக்கிள் 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட். இதை தான் ஆர்டிக்கிள் 1 சொல்லும். இது வந்து பழைய இதில் இருக்கு. இந்த பழைய இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் 1. ஆர்டிக்கிள் 1 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா. மொத்தம் ஒரு 3 கேட்டகரிஸில் சொல்லுவாங்க. டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்டு. நம்ம எந்த ஒரு இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஒரு நேரத்தினாலும் கைப்பற்றி அது எல்லாமே ஆர்டிக்கிள் 1ல் தான் இன்க்ளூட் ஆகும். அதுதான் இங்கே கேள்வியாக இடம்பெற்றிருக்கு. ஆர்டிக்கிள் 1 அதில் ஒரு மூன்று விதமாக சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்டு, யூனியனு, சச் அதர் டெரிட்டரிஸ் ஹஸ் மே பி அக்வயர்டு, நம்ம கைப்பற்றியது. அடுத்து ரெண்டாவது, விச் committee recommended language as the basis of reorganization. இதுக்கு ஆன்சர் ஃபசல் அலி கமிஷன். இது வந்து என்ன அப்படின்னா 1953ல் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவங்க வந்து இறந்துருவாங்க. அதுல இருந்து ஆந்திரா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து புதுசாக உருவாகும். அந்த ஆந்திரா புதுசாக உருவாகுதுன்னு எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களும் மொழி அடிப்படையில் எங்களுக்கு மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியா சைட்லேருந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷர் இதாகும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபசல் அலி கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1953ல் நிறுவாங்க. கேஎம் பனிகர், ஹச்என் கன்ஸ்ரோ அவங்க வச்சு சவுத் இந்தியா தான் அதிகமாக வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இது பழைய யூனியன் அண்ட் டெரிட்டரிஸில் உள்ளது. இதே இது 1953 அப்பந்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆந்திரா உருவாகி இருக்கும். அந்த ஆந்திராவோட கேபிட்டல் கர்னூல் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்கும். இந்த இது வந்து ஐ திங்க் 2007 that time யூபிஎஸ்சி கொஸ்டின். அடுத்து, the president administered the union territories and exercised their power through which of the following ministry அப்படின்னா அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே. அதாவது யூனியன் பிரதேசங்கள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவங்க தான் மெயின் ஹெட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு. அவங்க வந்து எந்த அமைச்சகத்தின் மூலம் அதை வந்து நிர்வகிக்காங்க அப்படின்னா அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரும். இது வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் அப்படிங்கக்கூடியதை பற்றின ஒரு தனி இது பார்ட் 8ல் இருக்குது. பார்ட் 8 வந்து கிரியேஷன் ஆஃப்
யூனியன் டெரிட்டரிஸு, அந்த யூனியன் டெரிட்டரிஸ் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ட் ஏ வந்து சொல்லும். அந்த யூனியன் டெரிட்டரிஸ் வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ட் ஏல பார்ட் 8 அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஷெட்யூல் டிஸ்ட்ரிக்கு அந்த இது வந்து 1874 ஷெட்யூல் டிஸ்ட்ரிக் அப்படிங்கக்கூடிய ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. சீஃப் கமிஷனருக்கு கீழே வரும். அந்த இதை தான் பார்ட் சி அண்ட் பார்ட் டின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950 ஆரிஜினில் பார்ட் ஏ பி சி டின்னு இருக்கும். அந்த பார்ட் டி அப்படிங்கக்கூடியதில் வந்து அந்தமான் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து எங்களை உள்ளே வந்திருக்கும். அதுக்கு அடுத்தா நம்ம ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸ் தான் நம்ம பிரிச்சிருப்போம். இருக்கும் பார்ட் 8ல் ஆர்டிகல் 239 to 241 வந்து யூனியன் டெரிட்டரிஸை பற்றி சொல்லும். அட்மினிஸ்ட்ரேட்டரா, லெப்டினன்ட் கவர்னர் இருக்காங்களா, சீஃப் கமிஷனரா அப்படிங்கிறத வந்து இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. உங்கள் பிரசிடெண்ட் தான். அடுத்து டெல்லிக்கு ஒரு முழுமையான மாநில அந்தஸ்து இருக்கா? டெல்லி ஹேஸ் நாட் பீன் அக்கார்டட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எ ஃபுல் ஸ்டேட். பீங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இட் அக்குபைஸ் த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ரெண்டுமே கரெக்டு. டெல்லி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட் கிடையாது. அதுமாதிரி அது வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இட் அக்குபைஸ் த ஸ்பெஷல், அது வந்து தலைநகரமாக விளங்குவதனால ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான் எக்ஸ்ப்ளனேஷன். டெல்லிக்கு கேபிட்டல் அப்படிங்கக்கூடிய அந்தஸ்து வந்து நம்ம எப்போ கொடுத்துருப்போம் அப்படின்னா 69வது சட்ட திருத்தம் 1991 தான். 69th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991 அப்போ தான் டெல்லி வந்து நேஷனல் கேபிட்டலாக நம்ம வந்து அறிவிச்சிருப்போம். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டு எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறது. கேரளா, சிக்கிம், ஹரியானா, மிசோரம் இந்த 3 இதுவும் கொடுத்துருக்காங்க. கேரளா அப்படிங்கிறது நம்ம 1956 அதில் ஃபசல் அலி கமிஷன் வந்து மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 14 ஸ்டேட்ஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதில் கேரளாவும் ஒன்று ஃபஸ்ட்டு. அடுத்து சிக்கிம் 1975 உருவாக்கியிருப்பாங்க. சிக்கிம் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 2A அப்படிங்கக்கூடிய ஒன்று கொடுத்து உருவாக்கி வச்சுருப்பாங்க சிக்கிம் அப்படிங்கக்கூடியதை. அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐ திங்க் 36th அமெண்ட்மெண்ட், சாரி கரெக்ட் 36th அமெண்ட்மெண்ட் அது 1975 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த நியூ ஆர்டிகிள் 371Fன்னு ஒன்று உள்ள இன்க்ளூட் பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சிக்கிமை வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னே அசோசியேட்டட் ஸ்டேட்டாக இருந்திருக்கும் சிக்கிம். அதுக்கடுத்து அங்கே ஒவ்வொரு மாநிலங்களாக உருவாக்குனதை பற்றி கேட்டிருக்காங்க. சிக்கிம்மு ஓகே 1975. அடுத்து ஹரியானா இப்போ உருவாக்கியிருக்காங்க 1966 ஹரியானா உருவாக்கியிருக்காங்க. அடுத்து மிசோரம் 1987 அந்த டைமில் உருவாக்கியிருக்காங்க. கோவா அது எல்லாமே சேர்த்து உருவாக்கும் போது. ஓகேங்களா. இங்கே மிசோரமுக்கு வந்து 1986ன்னு கொடுத்துருக்காங்க. மிஸ்டேக்காக இருக்குது. 1987. அடுத்து கோவாவுக்கு எப்போ நம்ம ஒரு ஸ்டேட் கோட் கொடுத்தோம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம் 1987. அடுத்து ஃபஸ்ட்டே ஒன்று சொன்னேன் பார்ட் டி அப்படிங்கக்கூடிய டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா என்ன 1950. அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் எ பார்ட் டி ஸ்டேட் இன் தி டெரிட்டரி ஆஃப் த இந்தியா இன் 1950. அதாவது கீழ்கண்ட வச்சுல 1950 இந்தியனில் பிறப்பின் பகுதி டீயில் ஒரு மாநிலமாக இருந்தது என்ன? இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் கேட்டிருக்காங்க. இட்ஸ் மீன் 1950 நம்ம முத ஆரிஜின் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்போ வரும்போது அப்போ நம்மளுக்கு பார்ட் ஏ பி சி டி அப்படின்ட்டு ஒரு 4 பிரிவுகளாக இருந்தது.
இதில் பார்ட் டி அப்படிங்கிறது வந்து இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கும். அதுதான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு. இந்தியாவோட நேம், பை வாட் நேம் அண்ட் நேம்ஸ் இஸ் அவர் கண்ட்ரி மென்ஷன்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நேம் வந்து எப்படி இருக்கு? இது ஆர்டிகல் 1 அதை தான் சொல்லுது. இந்தியா and India, that is Bharat, shall be the union of state. அதான் மொதல் ஆர்டிகல் இந்த இருக்கா. இந்தியா that is Bharat shall be the union of, அதே தான் அடுத்ததுல கொஸ்டினாக இருக்கு. அடுத்தது ஆர்டிகல் 3 பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 3 வந்து எதெல்லாம் ஆர்டிகல் 3 மூலமாக பார்லிமெண்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்கலாம், ஒரு புது ஸ்டேட்டோட நம்ம இந்தியாவில் எக்ஸிஸ்டிங், இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் தான். இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம் ஏரியாவை. அடுத்து பவுண்டரி எல்லைகளை மாற்றி அமைக்கலாம், எந்த விதமான நேம்ஸையும் சேஞ்ச் பண்ணலாம். இப்படி தான் நம்மளோட தமிழ்நாடுங்கக்கூடிய நேம் வந்து 1969 நம்ம ஜனவரி 14 இந்த டைமில் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த தமிழ்நாடு ஆக்ட் அப்படிங்கக்கூடியதை ஒன்று கொண்டு வந்து. இந்த இருக்கா பார்ட் ஏ பி சி டி, அதில் எது எது வரும் அப்படிங்கிறது. பார்ட் டியில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் ஒரு சாலிட், அதாவது ராணுவ முக்கியத்துவம் இந்த பிளேஸாக அமையும். அதான் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதே இது நம்ம தமிழ்நாடு அது எல்லாமே மாநில பேர் வந்து மாற்றிருப்பாங்க. அது வந்து இந்த இருக்கா ஆர்டிகிள் 3 வந்து எதை சொல்லும் அப்படிங்கிறத பற்றி. இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே கேட்டிருந்த கொஸ்டின். 1969 ஜனவரி 14 மெட்ராஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சுருப்போம். ஆர்டிகல் 2 வந்து அட்மின் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆஃப் த நியூ ஸ்டேட், புதுசாக ஒரு இதை நம்ம இந்தியாவுக்குள்ளே ஆட் பண்ணதை பற்றி ஆர்டிகல் 2 சொல்லும். இது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸில் இதற்கு முன்பு கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்.